திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி தேவல் ஜன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை தெருவில் சாடும் தனி யானை தரோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவறாத யோகியம் மிக்க திருமூலங்கள் மேவுநாள் உள்ளார். திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவற்றும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அந்தெல்லாம் உறுதியாக வரக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பந்தத்தினாலே அருள்மிகு கமலநாயகர் சங்கமும் குழந்தை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்ச்சியில் இருந்த இந்த திருமந்திர ஞான வேள்வியில 4ஆம் தந்திரத்திலே எங்களிடம் நாம் பூர்ண சக்தி என்கின்ற பகுதி பற்றி சிந்தித்துவிட்டு திருவள்ளுவர் கூறியிருக்கிறோம். திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே 4ஆம் தந்திரம் முழுமையும் கிரியா மார்க்கத்திற்காக வகுத்து தந்திருக்கிறார். கிரியை என்று சொல்லக்கூடியது சைவ தவ நெறியிலே 2ஆம் படிநிலையாக கருதப்படும். தவம் என்று சைவத்திலே சொல்லப்படுவது சரிகையில் நிற்பதோ அல்லது கிரியையில் நிற்பதோ அல்லது அதை தாண்டி அகப்பூசையில் நிற்பதோ, இதைத்தான் தவம்னு நம்முடைய சைவம் சொல்வது. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றைய தவத்திற்கு உரு என்று திருவள்ளுவரும் சொல்றார். தவம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், தவத்தினுடைய உருவம் என்னன்னு கேட்டால், எனக்கு வருகிற துன்பத்திற்கு நான் யாரையும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது. எனக்கு துன்பத்திற்கு காரணம் இவர்தான், எனக்கு துன்பத்திற்கு காரணம் அவர்தான் என்று சொல்லாமல், எனக்கு வருகிற துன்பங்கள் எல்லாம் என்னுடைய வினையின் பயன்களாக எனக்கு வந்து சேர்பவை என்கிற ஒரு தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறார். இதை முதல்ல சொல்றார். இதுதான் உற்ற நோய் நோன்றல். தனக்கு உற்ற துன்பத்தை நோன்புன்னா அதுதான். உடலை வருத்தி கொள்வது நோன்பல்ல. இரவு முழுவதும் உணவு உண்ணாமல் இருப்பது நோன்புன்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா, அப்படி உண்ணாமல் இருக்கிற நேரத்தில் எத்தனை பேரை கடிந்து கொண்டோம், எத்தனை பேர்கிட்ட நாம் கோபமாக இருந்தோம் அப்படிங்கிறத கணக்கெடுத்தால் அது பேசாமல் சாப்பிட்ருக்கலாம் இல்லையா? உண்ணாமல் இருப்பது, உறங்காமல் இருப்பதெல்லாம், உடலை வருத்துகின்றதெல்லாம் நோன்பல்ல. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, சைவத்தில் உடலை வருத்துவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. இதுதான் சைவத்தினுடைய அடிப்படை கொள்கை. என்னன்னு கேட்டால், நம்ம உடலை நாம் வருத்துறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. முள்ளு மேலே நிற்கிறது, கடுமையான வெயிலில் கொதிக்கிற பாறை மேலே படுத்துக்கிறது, அப்புறம் ஆணி மேலையெல்லாம் படுத்துக்கிறது, இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இதனால எந்த பயனும் கிடையாது. நம்முடைய உடலை வருத்துவதனாலே எந்த பயனும். விரதங்களால் வாடின் ஞானம் என்னாவதும் அப்படின்னு கேட்குறாரு திருஞான சம்பந்தர். விரதத்தை கொண்டு நீ உடம்பை வருத்தி கொள்வதனாலே உனக்கு ஞானம் வந்து விடுமா அப்படின்னு கேட்குறார். விரதத்தினாலே உடலை வருத்தி கொள்வதும் உடம்பை துன்புறுத்தி கொள்வதும் சமணர் கொள்கை. அது நமக்கு உடன்பாடல்ல. இந்த மாதிரி உடம்பை நாம் வருத்தி கொள்வதற்கு சைவத்தில் இடம் கிடையாது. அன்பினாலே நீ உன்னை வருத்தி கொள்வாயானால் அதுதான் சிறப்பு. கொஞ்சம் உணவு இருக்கிறது, ஒருத்தர் ஏத்தால பசியோடு இருக்கிறார், அந்த பசியோடு இருக்கிறவருக்கு உணவை நீ பகிர்ந்து கொண்டு உனக்கு இருக்கிற உணவையும் அவருக்கு நீயுமாக உண்டு, நீ முழு வயிறாக சாப்பிட்றவன் அரை வயிறாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், அது அன்பின் வெளிப்பாடு. நான் உணவு இருக்குது சார், நான் சாப்பிடல, ஏன்னு கேட்டால்
நான் இன்னைக்கு சாமிக்காக சாப்பிடாமல் இருக்கிறேன். அப்போ சாமி சாப்பிடுமா? சாமி சாப்பிடாது. அது இருக்குது, உணவு இருக்குது, நானும் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகிற கொள்கை நம்முடைய கொள்கை அல்ல. அதை நான் தெளிவுபடுத்துகிறேன், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனால், நான் கேட்டேன் கோயிலுக்கு போயிருக்கிற பொழுது அந்த சிவாச்சாரியாரை கேட்டேன். அவர் நான் போனேன், அங்கே பூஜைக்கு போய் நிற்கிற பொழுது அவர் தீபாராதனை காட்டிட்டு வெளில வரும்போது சொன்னார், நான் கேட்டேன் உங்கள் சொற்பொழிவு, அதில் உடம்பை வருத்தக்கூடாது நீங்கள் சொன்ன, அது சரிதான், ஆனால் விரதம் இருக்கக்கூடாதுங்கிறல, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி அது சரியாக வரும்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், என்னைக்காவது நீங்கள் 3 வேளை பூஜை பண்ணுகிறீர்களே அல்லது 4 வேளை பூஜை பண்ணுகிறீர்களே, இன்றைக்கி சாமி விரதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நைவேத்தியம் வைக்காமல் வச்சுருக்கிறீங்களா பூஜையில்ன்னு கேட்டேன். இல்லை இல்லை இல்லை, எல்லா பூஜைக்கும் நைவேத்தியம் வச்சா நான் ஒன்று. அப்போ சாமி 4 வேளையும் 3 வேளையும் சாப்பிட்றாரா இல்லை? என்ன இது சாப்பிட்றாரா இல்லையா? சாப்பிட்றாரு, சாமி சாப்பிட்றாரு, சாமிக்காக வைக்கிறோம். இப்போ புறத்தே நடக்கின்ற இந்த பூசைக்கே உணவு வைக்கிற பொழுது அகத்தே சிவம் இருக்கிறது என்று கருதுகிறவர்கள் உண்ணுகிற உணவு உள்ளே இருக்கிற சிவத்திற்கு நைவேத்தியம் என்று கருதுவதனாலே உள்ளே இருக்கிற சிவனை பட்டி போடக்கூடாது. சைவம் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இந்த உடலினால்தான் சிவனை அடைய முடியும். சிவனை அடைவதற்கு உரிய சிறந்த சாதனம் இந்த உடம்பு. இது மாதிரி ஒரு பொக்கிஷம் கிடையாது. இதுக்கப்புறம் மித்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு, நீர் உண்டு, தூபம், தீபம் எல்லாம் அத்தனையும் அதுக்கப்புறம் தான். ஆனால் மிக மிக சிறந்த சாதனமாக சிவபூசைக்கு உரியது இந்த உடம்பு. உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்ப நாம உடம்பை வளர்க்கிறது எதற்காகன்னா உயிரை வளர்ப்பதற்காக. இந்த உடம்பு இல்லைன்னா உயிர் வளராது. உயிர் வளர்தல்னா என்ன அப்படின்னு கேட்டா, உயிரின் அறியாமை நீங்கிக் கொண்டே வருவது, அதான் உயிர் வளருது. அறியாமையினாலே இயல்பாக அறிய வேண்டிய செய்திகளை எல்லாம் அறியாமல் இருக்கிற இந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக அறியாமையை நீக்கிக் கொண்டே வருவதுதான் பிறப்பினுடைய நோக்கம். அப்படி அறியாமையை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த சாதனமாக இந்த உடம்பிற்கு வழங்கப்பட்டு இருக்கிறது அன்பு. எனவே அன்பை கொண்டு உயிரானது இந்த அறிவிலே படிந்திருக்கக்கூடிய அறியாமையை நீக்கிக் கொள்ளணும். அடிப்படை இதுதான். நாம் அன்பை முழுமையாக கற்றுக்கொள்கிற வரைக்கும் பிறப்பு வந்துகிட்டே இருக்கும். அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பை கற்றுக்கொள்வதற்காக வந்ததுதான் இந்த பிறப்பு. சின்ன புழுவிலிருந்து பூச்சியிலிருந்து அத்தனையும் அதனுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல அன்பை கற்றுக்கொள்வதற்காக அது பிறப்பை எடுக்கிறது. அதனால நாம அன்பை தொடர்ந்து வளர்ப்பதும் அன்பை பயில்வதும் அன்பிலே முழுமை பெறுவதும். அன்பு முழுமை பெற்ற பிறகு பிறப்புக்கு வேலையே கிடையாது, இங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது. சேக்கிழார் பெருமான் சொன்னார், ஞானம் ஈசன்பால் அன்பே. அவ்வளோதான், ஷார்ப்பா சொன்னார். ஞானம் ஈசன்பால் அன்பே, அன்பே ஈசன்பால் அன்பே, அதுவே ஞானம். ஞானம் என்பது ஏதோ வேற ஒன்றும் கிடையாது. அன்பின் முழுமைதான் ஞானம். அன்பினுடைய படிநிலைகள் தான் சரியை, கிரியை, யோகம். அன்பின் முழுமை ஞானம். இந்த அன்பை பயில்வது தான் எல்லா சமயங்களும் அதைத்தான் சொல்லுது. எல்லா சமயமும் அன்பை பயில வேண்டும், அன்பை பெருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறது. ஆனால் நாம் அதை சிஸ்டமேட்டிக்காக சொல்லுகிறோம். எப்படி அன்பு எப்படி நம்மை ஈஸ்வரிடம் கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை நாம் இந்த பசுவாக இருக்கக்கூடிய உயிருக்கும் பதியாக இருக்கக்கூடிய பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? ஏன் இந்த உயிர் துன்பம் அனுபவிக்க வேண்டும்? இது தொடர்ந்து துன்பம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறதே. இது துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிற பொழுது கூட இதனுடைய நோக்கம் என்னன்னா,
நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது இல்லையா? குதிரை வேகமாக போகணுங்கிறதுக்காக குதிரைக்கு முன்னால் என்ன பண்ணுவான், ஒரு கேரட்டை கட்டி தொங்க விட்டுருப்பான். இந்த கேரட்டு தொங்கும். அப்படி கேரட்டு எங்கே தொங்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு கம்புக்கு முனையில் இந்த கேரட்டு தொங்கும். ஒரு கொம்பு, அந்த கொம்புக்கு முனையில் தான் இந்த கேரட்டு தொங்கும். அந்த கொம்பை எங்கே கட்டியிருப்பான்னா குதிரை தலைமையிலேயே வச்சு கட்டியிருப்பான். குதிரை எவ்வளோ வேகமாக போகுதோ அவ்வளோ வேகமாக கேரட்டும் போகும். ஆனால் குதிரை என்ன நினைக்கும், எப்படியாவது இந்த கேரட்டை நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஓடுது. இது ஓடும்போதே அந்த கேரட்டும் ஓடுது. மனித வாழ்க்கையிலும் மனிதனும் இதோ ஆனந்தத்தை இன்பத்தை அடைந்து விடுவேன்னு சொல்லி அதை துரத்திக்கிட்டே போயிட்டே இருக்கிறான். இவன் போகிற வேகத்துக்கு தான் அதுவும் போயிட்டுருக்கு. இவன் மெதுவாக போனால் அதுவும் மெதுவாக தான் போகுது. எங்கே இருக்கிறது ஆனந்தம், எங்கே இருக்கிறது இன்பம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள், திருஞான சம்பந்தராகட்டும், அவர் சொல்றார், இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போதவிட்டு போதுமின். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால், இன்னைக்கு கொஞ்சம் மோசமாக இருக்கு, பரவாயில்ல நாளைக்கு சரியாக போயிடும். ஒருத்தர் ஜோசியன்ட்ட போய் கேட்டான், என்னங்க பாருங்க எப்படி இருக்குது நம்ம கிரக பலன்கள்லாம் எப்படி இருக்குது, என்ன சரியா இதாக ஆகுமா பார்த்து சொல்லுங்கன்னு. அவன் அப்படி பார்த்து சொன்னான், 2.5 வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டம் சார் உங்களுக்கு அப்படின்னா. ஐயையோ, அப்புறம் பழகி போயிடும் சார் என்ன. அவன் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ந்து போயிடுன்னு சொல்லுவான்னு நினச்சான். நம்ம வாழ்க்கை முழுக்க எப்படி இருக்குன்னா, இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின். மின்தயங்கு சோதியான், யார் அந்த சிவபெருமான், அவன் அந்த கோடிக்கான்ற ஊரில் இருக்கிறான். கோடிக்காவு சேர்வினே, திருக்கோடிக்காவில் போ, அவன் மேலே அன்பு செலுத்து என்று சொல்லுகிறார். திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுகிறதும் அதுதான். இந்த உடம்பை நீ நன்றாக புரிந்து கொண்டால் இறைவனை நன்றாக புரிந்து கொள்வாய். இந்த உடம்பு நமக்கு எப்படி தரப்பட்டிருக்கிறது, எப்போது தரப்பெற்றது, எந்த சூழ்நிலையிலே தரப்பெற்றது, இது எத்தனை நாளைக்கு இருக்கும், இதனுடைய நோக்கம் என்ன என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாய் என்று சொன்னால் இறைவனிடம் எதை கேட்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்து போயிடும். இப்போ சாமிகிட்ட என்ன கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்கலாமா? ஒருத்தர் சொல்கிறாரு நீ உலக சமாச்சாரமெல்லாம் கேட்காதேங்கிறாரு, ஒருத்தர் சொல்கிறாரு எல்லாத்தையும் கேளுப்பாங்கிறாரு இல்லையா? தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் கிடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஓர் ஐயுறவில்லையே. இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் கிடர்கடலுமாம். இப்ப இன்னைக்கு உனக்கு கிடைக்கிற சோறு கொடுப்பான் அவன், உனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுப்பான் அவன், நீ கட்டிக்கிறதுக்கு உடை கொடுப்பான், எல்லாம் கொடுக்குறான் அவன். இவ்வளவுதானா? அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஓர் ஐயுறவில்லையே. மாவலை வேணும்னு ஒருத்தர் மாமரம் வச்சாரு. சும்மா போய் பக்கத்தில் அக்கத்தில் எல்லாம் போய் இலை கேட்க வேண்டி இருக்கேன்னு மாமரம் வச்சாரு. நல்லா துளிர்த்து வந்தது, செடியாக இருந்தது, அப்புறம் கொஞ்சம் மரமாச்சு. இப்போ மாமரத்தில் நல்ல மான் தளிர், யாரையும் போய் கேட்க வேண்டியதில்லை இலை. இப்போ அவரே பறித்து அவர் வீட்டுக்கு வேலியெல்லாம் பண்ணிக்கிட்டாரு, விசேஷத்தில் வாசலில் கட்டினார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாமரம் இவர் மாவிலைக்காகத்தானே மாமரங்க செய்த மாங்கொட்டை வச்சாருங்கிறதுக்காக வெறும் இலை மட்டுமா தருவான்? மரங்கட்ட கேடு அது இலைக்காக வச்சாலும்
அது காயும் பழமும் கொடுக்கும். அதுபோல உலக நன்மைக்காக வேண்டினாலும் கூட சாமி உலக நன்மை தருவதோடு நின்று விடாமல் மரமே இலைக்கு பிறகு காயும் கனியும் தருகிற பொழுது சிவபெருமானும் என்ன செய்வாராம், தனக்குரிய வழிபாட்டை செய்தவனுக்கு இந்த உலக நன்மையோடு சேர்த்து அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஓர் ஐயுறவு இல்லையே. என்ன அவர் கொடுக்க வல்லமை உடையவர், கொடுக்க வல்லமை உடையவர்கிட்ட போய் தான் நம்ம கேட்கணும். சில பேருக்கு கொடுக்கறதுக்கு ஆசை இருக்கும், ஆனால் வல்லமை இருக்காது. ஆனால் நாம போய் கேட்குற ஆள் எப்படி இருக்கணும், நமக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கணும். எல்லா வல்லமையும் உடையவன் அல்லவா அவன். பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை. வேற யாராலையும் வரவழைக்க முடியாத செல்வத்தை வரவழைக்கக்கூடிய வல்லமை உடையவன் அவன் ஒருத்தன் தானா. அவனுக்கு பேராயிரம், பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு. அடியார்கள்லாம் பிரியாதவர்களாம். சுவாமியே அடியார்களை விட்டு தேவர்களை விட்டு வேணாலும் பிரிவார், ஆனால் அடியார்களை விட்டு பிரிய மாட்டாராம் சுவாமி. பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை. பவரோக வைத்தியநாதன் இல்லையா, அவன் எல்லா நோயும் தீர்த்து வைப்பானான். தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை. நமக்கு நோய் 3 விதமாக வரும். உடம்புக்கு வருகிற நோய், உடம்புக்கு வருகிற நோய், உள்ளத்துக்கு வருகிற நோய், உயிருக்கு வருகிற நோய். உடம்புக்கு வருகிற நோய் நமக்கு தெரியும், நிறைய இருக்குது. டாக்டர்மா எத்தாப்பில் இருக்கிறாங்க, தினம் ஒரு நோய் வரும். ஒருத்தன் போய் கேட்டான், டாக்டர் ஏதாவது புதுசாக வியாதி வந்திருக்கான்னு கேட்டான். டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். எப்பா எல்லாரும் சமூக பிரச்சனையே இல்லாமல் இருக்காங்க, நீ எப்படி கேட்குற பார்த்தியா, புதுசாக ஏதாவது வியாதி வந்திருக்கான்னு கேட்குறிய, நான் உன்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். அது இல்லை, எல்லா வியாதியும் சொல்லி லீவ் போட்டு எடுத்துட்டேன், ஏதாவது புதுசாக வியாதி வந்தால் அதை சொல்லி ஒரு லீவ் போடலாமேன்னு கேட்டேன். நான் வியாதி பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு, ஏதோ புதுசாக வியாதி வருது. உடம்புக்கு எத்தனையோ வியாதிகள் வருகிறது. அதே போல உள்ளத்துக்கு வியாதிகள் இருக்கு. காமம், குரோதம், மோகம், மதம், லோபம், மாத்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 விதமான நோய் இருக்கான். அதுக்கு முதல்ல இருக்கிற நோயே இந்த சினம்னாரு, கோபம். கோபம் உள்ளத்துக்கு இருக்கிற நோய். ரொம்ப பேர் பெருமையாக சொல்லிக்கிறான், நான் ரொம்ப கோபக்காரன் சார். யாராவது பெருமையாக சொல்லி, சார் நான் சக்கரை வியாதிக்காரன் சார் அப்படின்னு பெருமையாக சொல்லுவானா எவனாவது? இந்த நோயை போய் பெருமையாக சொல்லிக்கிறான், நான் ரொம்ப கோபக்காரன் சார். நான் இன்னும் சில பேர் இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போயே சொல்லுவான், நான் கோபம் வந்துடுச்சுன்னா மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சார், எங்களுக்கு தான் தெரியுமே, தள்ளி நிற்போமே நாங்கள். அப்போ ஆசை, கோபம், பகை, இதெல்லாம் உள்ளத்துக்கு இருக்கக்கூடிய நோய்கள். அப்போ உடலுக்கு நோய், உள்ளத்துக்கு நோய், அடுத்தது உயிருக்கு நோய், அதான் பிறவி நோய். இந்த 3 நோய்களையும் தீர்க்க வல்லவன் சிவபெருமானா. எப்படின்னாரு, உடலுக்கு வருகிற நோயை மருந்து கொடுத்து தீர்ப்பான், உள்ளத்துக்கு வருகிற நோயை தந்திரமா தீர்ப்பான், உயிருக்கு வருகிற நோயை மந்திரமாக இருந்து தீர்ப்பான். மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை. தீயழத்தின் சலை கை கொண்ட போராணி புள்ளிருக்கு வேளூராணி போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. கண்ணீர் விடுறாரு. அப்புறம் ஐயோ, இந்த நாக்கை கொடுத்தவனை பேர் சொல்லாமையே, அவன் பேரை சொல்லாமையே எத்தனையோ நாள் பாழா போக்கியிருக்கேனே. அப்ப இந்த உடம்பு, உள்ளம், உயிர் என்று சொல்லக்கூடியவற்றினுடைய நோயை தீர்க்கக்கூடிய வல்லவனாக இருக்கிறவன் சிவபெருமான் ஒருவன் தான். அவனிடம் சென்று நாம கேட்கிற எல்லாத்தையும் தான் வழங்குகிறான். கேட்கிறதா வேண்டாமா, அதுதான் கொடுப்பான், அது தெரியுது. இப்படி கேட்கலாமா வேண்டாமா, அதுதான் இப்போ பிரச்சனை. உலகாயுதமாக கேட்கலாமா வேண்டாமா? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படிங்கிறார் மணிவாசகர். இந்த பக்கம் இறைவன் 2 பக்கமுமாக இருந்து அடியார்களுக்கு பல்வேறு விதமாக அருளி செய்த செயல்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம்.
திருமூலர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இந்த பூரண சக்தி என்கிற பகுதியிலேயே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இறைவனுடைய சக்தி இரு கூறுகளாக இருந்து இருவேறு விதமாக செயல்படுகிறது. இந்த உலகத்து சமாச்சாரத்தை நீ கேட்டாலும் கொடுக்கிறது அவர்தான். இதையெல்லாம் மீறி போய் இதெல்லாம் யாரும் எனக்கு வேணவே வேணாம், எனக்கு வேண்டும் என்பது வேறு என்று சொல்லி விண்ணப்பிக்கிற பொழுது அதை தருகிறவனும் அவன்தான். அந்த இரண்டு நிலைகளிலும் அவளாக இருந்து தருகிறாள். அவள் இரண்டு வேறு சக்திகளாக இருந்தாலும் கூட அவளே பூரண சக்தி என்று சொல்லுகிறார். அதுக்கு ரொம்ப அற்புதமா ஒரு ஓமை சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நாம் பெற வேண்டிய நன்மைகள் முழுவதையும் பெருமானிடம் நாம் விண்ணப்பித்து நாம் பெறுகின்றோம். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கிறோம். கும்ப களிரைந்தும் கோலொடு பகனும் வம்பில் திகழ் மணிமுடி வள்ளலும் இன்பக் கலவி இனிதுரை தையலும் இன்பக் கலவியுள் இன்புற்றிருப்பரே. பூரண சக்தியில இரண்டாவது ஒரு மந்திரமாக இந்த பாட்டை சொல்லுகிறார். 5 யானை. 5 யானைக்கு எத்தனை அங்குசம் வைக்கிறது? 5 யானைக்கு 5 யானை அங்குசம் எத்தனை இருக்கணும்? ஓட்டுக்கு ஒண்ணுங்கிறீங்களோ? 5 யானை. 5 யானைக்கு இங்க ஒரு அங்குசம் தான் இருக்கான். 5 யானை ஒரு அங்குசம். அதை விட ரொம்ப ஆச்சரியமானது, 5 யானைக்கு சேர்த்து ஒரு பாகன். 5 யானை ஒரு அங்குசம் ஒரு பாகன். இந்த பாகனை செலுத்துகின்ற அரசன், அந்த அரசனோடு இருக்கக்கூடிய அரசி எல்லாம் ஒரு கூட்டமாக இருந்து ரொம்ப அற்புதமா இந்த நிகழ்வுகள்லாம் போய்கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார். வேற ஒன்றும் சொல்லல அவரு. கும்பக் களிரைந்தும் மத்தகமுடைய 5 யானைகள், கோலொடு கோல் அங்குசம், பாகனும் யானை பாகனும், வம்பு திகழ் மணிமுடி வள்ளலும். வம்புன்னா வாசனைன்னு அர்த்தம். இங்க மாலையை குறித்தது. மாலை அணிந்த ஒரு வள்ளல். அவன் யாருன்னு கேட்டா, அவன் பாகனுக்கும் யானைகளுக்கும் தலைவனாக இருக்கிறவன். பாகனுக்கும் யானைகளுக்கும் தலைவனாக இருக்கிறவன். இன்பக் கலவியுள் இன்பக் கலவி இனிதுரை. அவனோடு சேர்ந்து மகிழ்வோடு இருக்கிறா ஒருத்தி. இன்பக் கலவி இனிதுரை தையலும். தையல், தையல் என்ன அர்த்தம்? தையல்னா பெண்ணு இல்லையா? ஏன் தையல்னு பேரு? தையல்னு ஏன் பேரு உங்களுக்கு? நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் அம்பாளுக்கு பேர் என்ன? தையல் நாயகி. முருகருக்கு என்ன பேரு? செல்வமுத்துக்குமார சாமியா? செல்வமுத்துக்குமார சுவாமி பிள்ளைக்கு தான் அங்கே ரொம்ப உரிமை ஜாஸ்தி. செல்வமுத்துக்குமார சாமிக்கு தான் உரிமை ஜாஸ்தி. புள்ளி இருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில். ஏன் தையல்னு பேரு? அதாவது தமிழ்ல பேர் வச்சா காரணத்தோடு தான் வைப்பாங்க. தையல்னா தைய அப்படின்னு சொன்னா ஒப்பனை செய்து கொள்ளுகிறவர்கள் அர்த்தம். ஒப்பனை செய்து கொள்ளுகிறவர்கள் தையல். பெண்கள் ஒப்பனைக்கு உரியவர்கள். அதனால அது ஒப்பனை செய்யாமலேயே அழகுடைய வழிவள். ஒப்பனை செய்தா கேட்கணுமா இல்லையா?
தையல் என்று சொன்னால் ஒப்பனை செய்து கொள்ளுகிறவள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தையல்னு ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் தச்சிக்கிட்டே இருப்பாங்க சார் வீட்டில் ஆம்பளைங்களா, அதனால் அவங்களுக்கு தையல்னு பேர், தையல் மிஷின் அப்படிலாம் கிடையாது. தையல் என்று சொன்னால் ஒப்பனை செய்து கொள்ளுகிறவள்னு அர்த்தம். தைய அப்படின்னா தை போட்டு பல சங்கப்புலவர்கள் எழுதிய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தை இய அப்படின்னு வரும். அதெல்லாம் ஒப்பனை செய்து கொள்ளுகிற என்ற பொருளிலே கையாளப்படும். சரி, அம்பாள் கூட இருக்கிறாள். இன்பக் கலவியுள் இனிது இருப்பரே, இனிது உற்றனரேங்கிறாரு. எல்லாரும் கூட்டமாக இருக்கிறாங்க, ஏதோ வேலை நடந்துகிட்டு இருக்குன்னார். இப்போ இவர் என்ன அங்கே சொல்ல வருகிறார் அப்படிங்கிற செய்தியை நாம் தெரிந்து கொள்ள, இந்த உலக இயக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே, இந்த உலக இயக்கம் எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சொல்லுகிறார். உலக இயக்கம் எப்படி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், ஆன்மாவினுடைய விருப்பு வெறுப்புகள் இல்லை என்றால் இந்த உலக இயக்கத்திற்கு வாய்ப்பே கிடையாது. ஆன்மா இந்த உலக இயக்கத்தில் பங்கு கொள்வதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று கேட்டால், அதனுடைய விளைவு, அதனுடைய விருப்பு, அதனுடைய வெறுப்பு, அதுதான் இந்த உலக காரியங்களில் ஈடுபடுவதற்குரிய முக்கியமான நிலை. அப்போ இதுக்கு ஒரு 5 புலன்கள் இருக்கின்றன. அந்த 5 புலன்கள் தான் 5 யானைகள். இந்த 5 யானைகள் என்று சொன்னது எது சொல்லுகிறார் என்று சொன்னால், 5 புலன்கள். 5 புலன்கள் என்பது பார்த்தல், கேட்டல். அதாவது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனோம்னு சொன்னால், புலன் என்பது சூட்சமம், சுவைத்தல் என்கிறது சூட்சமம். அதை உணர்கிற கருவி நாக்கு, அது ஞானேந்திரியம். அது இந்திரியம், இது புலன். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த புலன் அது இந்திரியம். இந்த புலன் என்று சொல்லக்கூடியது, சுவைத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த புலன், நாக்கு என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியத்தினாலே அனுபவம் பெறுகிறது. நாக்குக்கு சுவை தெரியாது. இந்த சுவைத்தல் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இந்த நாக்கின் மூலமாக அது பதிவு செய்கிறது. அதே போல பார்த்தல் அது கண்ணு, கேட்டல் செவி, உங்களுக்கு தெரியும். இப்ப இவற்றை எல்லாம் ஒருங்கு திரட்டி அவற்றை ஓர் இடத்திலே பாகனாக இருந்து ஒருவன் தெரிந்து கொள்ளுகிறான். அவனுக்கு அங்குசமாக இருப்பது இந்த மனம். அதனால மனம் என்று சொல்லக்கூடிய இந்த அங்குசத்தை வைத்து அவன் என்ன செய்கின்றான், எதை பார்க்க வேண்டும், எதை கேட்க வேண்டும் என்று அந்த யானையை தன் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறான். இல்லையா? இன்னைக்கு ராத்திரி எதை பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு அந்த தீர்மானத்தை இந்த மனம் செய்கிறது. மனத்தை செய்கிறது என்று சொன்னால் உயிர் மனத்தின் மூலமாக செய்கிறது. எனவே மனம் என்று சொல்லக்கூடிய அந்த அங்குசத்தை கொண்டு புலன்கள் என்று சொல்லக்கூடிய 5 யானைகளையும் கட்டுப்படுத்துகின்ற பாகனாக இருக்கிற இந்த உயிர், இப்போ பாகன் யாருன்னு தெரியுதா? உயிர். இந்த உயிருக்கு அரசனாக இருக்கிறவன் சிவபெருமான். அந்த சிவனுக்கு துணைவியாக இருக்கிறவள் தாய். இது ஒரு கூட்டமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த பாகன் செலுத்துகிறான், இந்த 5 யானைகளை செலுத்தி அவன் அனுபவம் பெறுகிறான் என்கிற பொழுது அவனுக்கு தகுந்தாற் போல அனுபவங்களை வழங்குவதிலே இவள் முன்னணியிலே நிற்கிறாள். அவள் எப்படி இருக்கிறாள் என்று சொன்னால், பாகனின் விருப்பு வெறுப்புகளுக்கு தக்கவாறு அந்த அனுபவங்களை பெறுமாறு வைக்கின்றாள். அதுதான் அதற்கு திரோபவம் என்று பெயர். எனவே இறைவனுடைய சக்தி மிக உயர்ந்த சக்தியாக இருக்கிற காரணத்தினாலே அது மிக உயர்ந்த பொருளைத்தான் தரும் என்பதற்கு இல்லை. இல்லையா? இறைவனுடைய சக்தி மிக உயர்ந்த சக்தியாக இருப்பதனாலே அது உயர்ந்த பொருள்களைத்தான் தரும் என்பது இல்லை. அவனுக்கு வேறொரு சக்தி இருக்கிறது, அதற்கு பெயர் மறைப்பு சக்தின்னு பேர், அது திரோபவம். அதனால எப்பொழுதுமே இறைவனுக்கு 2 சக்திகளாக காட்டுவார்கள். ஒன்று திருவருள், இன்னொன்று திரோபவம். இந்த திருவருள் என்று சொல்லுவது சிவபெருமானை விட்டு பிரியா நாயகியாக விளங்குகிறவள். இந்த திரோபவன் என்பது மறைந்திருக்கக்கூடிய மறைப்பு சக்தியாக இருப்பவள். இந்த திரோபவம் என்கிற மறைப்பு சக்தியை கொண்டு தான் உலக செய்திகளை எல்லாம் அவள் வழங்குகிறான். அதை இங்கே சொல்லுகிறார். இந்த இன்பக் கலவியுள் என்று சொல்லுகிற பொழுது தன்னை விட்டு பிரியாத சக்தியாக இருக்கக்கூடியவள் யார் என்று கேட்டால் இந்த அருட்சக்தியாக இருக்கிறவள். அவளைத்தான் பிரியாதவனாக இருக்கிறான். அருட்சக்தியை கொண்டு அவன் அருள்சக்தியின் கூறாக வந்த ஆதிசக்தி. எனவே சிவபெருமானுடைய அருள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற சக்தி உயர்ந்த சக்தியாக இருந்தாலும்
உயிர்கள் மிக தாழ்ந்த பொருள்களின் மீது விருப்பம் கொண்டு அவற்றை பெற வேண்டும் என்று கருதுகிற பொழுது அவற்றையும் வருவித்து தருவித்து தருகின்ற ஒரு சக்தியாக விளங்குவதுதான் திரோபவம் என்று சொல்லக்கூடிய சக்தி. அப்ப இந்த திரோபவம் என்று சொல்லக்கூடிய சக்திக்கு மறைப்பு சக்தின்னு பேரு, அதுக்கு இன்னொரு பேரு ஆதிசக்தின்னு பேரு. எனவே ஆதிசக்தி, திரோதானம், திரோபவம் என்றெல்லாம் சொல்லுகிற ஒரே சக்தி என்ன என்று கேட்டால், இறைவன் உலகாயுதமாக உயிர்களை செலுத்துவதற்காக பயன்படுத்துகிற சக்தி. பையன் வீட்டு பாடெல்லாம் போட்டாகணும் இல்லையா, எல்லா பாடத்தையும் போட்டாகணும், எல்லா மேக்ஸும் ஒர்க் அவுட் பண்ணணும், பாடத்தெல்லாம் படிக்கணும். ஆனால் விளையாடிக்கிட்டே இருக்கிறான், என்ன பண்ணுறது? அவர் சொல்கிறார், 50 ரூபா உனக்கு தரேன்டா, நாளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கிக்கியோ சாக்லேட் வாங்கிக்கியோ எனக்கு தெரியாது, நான் கேட்கவே மாட்டேன், நான் 50 ரூபா தரேன். நிஜமாவா? நிஜமா. ஆனால் நீ இப்போ எல்லாம் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சிடணும். பையன் என்ன பண்ணுறான்? ஃபாஸ்ட்டாக பண்ணுறானே, இன்னும் 50 ரூபா வருது இல்லை, இல்லை வேலை வேகமாக செய்கிறான், வேகமாக செய்கிறான்ல பையன். 50 ரூபாயை கொடுக்கறது அப்பாவுடைய நோக்கம் பணம் அவனுக்கு தரணுங்கிறதா நோக்கம்? அவனுக்கு பணம் கொடுக்கணுங்கிறதா நோக்கம்? இல்லை அவன் சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் அவனுக்குங்கிறதா நோக்கம்? இல்லை அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதா நோக்கம்? இல்லை, நோக்கம் அது கிடையாது. இருந்தாலும் வாங்கி தரார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவன் அதற்கு மேலே இருக்கக்கூடிய உயர்ந்த நோக்கமாக இருக்கக்கூடிய படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக. அதுபோலத்தான் இறைவனும் உயிர்களுக்கு உலகாயுதமாக இருக்கக்கூடிய நன்மைகளை வழங்குகிறான். வழங்குகிற பொழுது அவனுடைய எண்ணம் என்னன்னா, அவற்றை வழங்கி அது அனுபவப்படுகிற பொழுது இவற்றினாலே நாம் பெறுகிற இந்த அனுபவத்தை உண்மையிலேயே நமக்கு தந்தவன் யார் என்று அந்த இறைவனுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். நாம இதை கேட்டிருக்கோமே, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் உயர்ந்த விஷயத்தை கேட்கலாமா அப்படின்னு அவனுக்கு தோணணும், இந்த ஆன்மாவுக்கு, இந்த அனுபவம். அதனால இறைவனிடம் இருக்கக்கூடிய 2 சக்திகளை உயிர்கள் எப்படி அணுகுகின்றன அப்படிங்கிறதா முக்கியம். ஆக சக்தி என்பவள் ஆதிசக்தியாகவும் இருக்கிறாள், அவள் அருட்சக்தியாகவும் இருக்கிறாள். அருட்சக்தியும் ஆதிசக்தியும் இணைந்த நிலையிலே தான் பூரண சக்தி என்று அவளுக்கு பெயர். அதைத்தான் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். சக்தி பூரண சக்தியாக இருக்கிறாள். அவள் உலகாயுதமான பொருள்களை மட்டும் வழங்குகிறாள் என்று நினைத்து விடக்கூடாது. அவள் சிவானந்த பேற்றையும் அவள் தான் வழங்குகிறாள். உலகாயுதமான பொருள்களை வழங்குகிற பொழுது அவள் ஆதிசக்தி, சிவானந்த பேற்றை வழங்குகிற பொழுது அவள் அருட்சக்தி என்று இந்த பாடலில் அதை குறிப்பிடுகின்றார். அதை குறிப்பிட்டு விட்டு ஒரு முக்கியமான செய்தி சொல்லுகிறார். இந்த ஆதிசக்தி அல்லது திரோபவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிசக்தியினுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். என்னம்மை என்னப்பன் என்னும் செருக்கற்று, எங்க அப்பா எங்க அம்மா என்று நீ ரொம்ப செருக்கோடு குறிப்பிடுகிறாய் இல்லையா? ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். சுவாமி சொல்கிறாங்க, யார் ரொம்ப ஒரு முக்கியமான பாட்டாக நான் அதை கருதுகிறேன். என் நம்மை என் அப்பன் என்னும் செருக்கு அற்று உன்னம்மையாய் ஊழி தலைவன் அங்குளன் மண் அம்மையாகி மருவி உரை செய்யும். மண்ணம்மையாகி மருவி உரை செய்யும்னார். என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா என்று இந்த உலகத்திலே இருக்கிற இருவரை நீ குறிப்பிடுகின்றாய். ஆனால் உண்மையிலேயே உனக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறார் சுவாமி. உண்மையிலேயே தெரியுமா? உடம்பை பற்றி நிற்கிற இருவரை நீ தாயும் தந்தையுமாக சொல்லுகிறாய். அது ஆரம்ப காலத்தில் நீ அப்படி சொல்லலாம். ஆனால் அறிவு பக்குவப்பட்ட காலத்தில் நீ அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்பா ஆரம்ப காலத்திலே வழி நடத்துகிறார், அம்மா வழி நடத்துகிறாள், எடுத்து வளர்க்கிறாள். ஒரு காலம் தாண்டினதுக்கு அப்புறம் அறிவானது பக்குவப்பட்ட பிறகு, நான் மதுரைக்கு போயிருந்தேன் ஒரு தடவை. மதுரைக்கு அடிக்கடி போகிறேன். ஒரு தடவை போனப்ப நான் சொன்னேன்னா எனக்கு தெரில, எனக்கு ஞாபகம் இல்லை. மாலை நிகழ்ச்சி, காலையில்
எழுந்த உடனேயே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் மீனாட்சி அம்மன் கோயிலில் நிகழ்ச்சி. ரூமில் காலையில் எழுந்துச்சி காலேஜ் ஹவுஸில் தான் ரூம் போட்டிருந்தேன். காலேஜ் ஹவுஸில் அங்கே ரூம் போட்டிருந்தாங்க. போனேன், அங்கே ரூமில் விட்டாங்க. ஐயா நீங்கள் எங்கேயாவது கோயிலுக்கு போனால் சொல்லுங்கள், வந்து கூட்டிகிட்டு போகிறோன்னாங்க. சரி, நான் ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். 7:30 8 மணிக்கெல்லாம் நான் எப்போவுமே இந்த மழிக்கிறதுக்கு என்னுடைய கையில் கொண்டு போயிடுவேன் எப்போவுமே. ஆனால் அன்றைக்கி கொண்டு போகல. அதனால என்ன பண்ணேன், சரி வெளியில் கடைக்கு போகலாமா அப்படின்ட்டு வெளியில் வந்தேன். ஒரு கடை தெரிஞ்சுது. உடனே அந்த கடைக்கு போய் அங்கே எட்டி பார்த்தேன். சார் வாங்க வாங்க அப்படின்னாரு. ரொம்ப வரவேற்பு பலமாக இருந்தது. உள்ளே போனேன். உட்காருங்க சார் அப்படின்னாரு. என்ன சார் கட்டிங்கான்னாரு. இல்லைங்க, ஷேவிங் மட்டும்தான். சரி உட்காருங்க என்ன. சரின்னு உட்காந்து அப்படி ஷேவ் பண்ணுது. அப்படி பார்த்தேன், தூரக்க ஒருத்தர் ஃபோட்டோ இருந்தது. ஒரு சேரில் உட்காந்துருந்தார். நல்லா தெரிஞ்சுது. நல்லா அவருக்கு சீரியல் லைட்டு சுற்றி வர, அப்புறம் ஒரு மாலை வேற போட்டிருந்தது. நான் சும்மா இருக்கக்கூடாது. அந்த சலூன்காரர், அவர் கடைக்காரர், ஓனரை பார்த்து கேட்டேன், ஐயா யாருங்க அது அப்படின்னு. எங்கள் அப்பா தான் சார் அப்படின்னாரு. எனக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்பா படத்துக்கு ஃப்ரேம் பண்ணி மாற்றதே பெருசு. அது கடையில் மாட்டி சீரியல் லைட்லாம் போட்டு அதுக்கு மாலையெல்லாம் போட்டு வச்சுருக்காரு. உண்மையிலேயே பரவாயில்ல சார் அப்படின்னு ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. கீழே இன்னும் எழுதியிருந்தார். ஆனால் அதை படிக்க முடியல எனக்கு. நான் உட்கார்ந்து இந்த இடத்துலேருந்து அதை படிக்க முடியல. அப்புறமா எல்லாம் முடித்தார். முடித்தோன்னே எவ்வளோன்னு கேட்டேன், கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வரியில் வரும்போது கீழே எழுதியிருக்கிறத படிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. சரி கிட்ட போய் பார்த்தேன். அதில் கீழே எழுதியிருந்தார், துள்ளித்திரிந்த காலத்திலே என்னை சொல்லி திருத்தி பள்ளிக்கு அனுப்பாத படுபாவி. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பொதுவாக வந்துட்டு அவர்கிட்ட அதுக்கப்புறம் நான் கமெண்டெல்லாம் கேட்கல. அப்போ அவர் மனசு என்ன குமுறல்னு அதில் காட்டியிருக்காரு. நான் துள்ளி திரிவேங்கயா, நான் அப்படி தான் திரிவேன். ஆனால் என்ன சொல்லி திருத்திருக்க வேண்டியது. இதை பார்க்குற பல பேர் வீட்டுக்கு போய் நேராக 2 சாத்தி யார வீட்டு பையன், நம்ம பையனை நாளைக்கு இந்த பையன் நம்ம ஃபோட்டோவை மாட்டி இப்படி டைலாக் எழுதுறாட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு 10 பேருக்காவது உணர்வு வரும் இல்லையா. அப்ப ஆன்மா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறவன் மட்டும் இல்லை இறைவன். நேரம் வந்ததுன்னா சாத்தவும் செய்வான். எப்ப சாத்தணும்னு அவனுக்கு தெரியும். நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா எப்ப நிற்கும் அது நடக்கிறது, அது மாதிரி நிற்கின்றது சொல்லவே முடியாது. ஆனால் அடிச்சா தாங்கவே முடியாதபடி அடிப்பார். அது இறைவனுடைய, அது திருத்தணும்னு நினைச்சாருன்னா அவரு அந்த மாதிரி தான் நடத்துவார். அதனால தான் அவர் சொல்லுவார், மணிவாசகர் சொல்லுவார், அவன் வேடனா இருப்பான், வலைஞனா இருப்பான். மீனாக இருந்தால் வலை போட்டு தான் பிடிக்க முடியும். பறவையாக இருந்தால் கண்ணி வீசி பிடிக்கலாம். வேடனாக இருந்தால் விலங்க பிடிக்கணும்னா வில்லை எதி அம்பு எதி பிடிக்கலாம். யானை எப்படி பிடிக்கிறது? குழி வெட்டி தான் பிடிக்கணும். நம்ம குழி வெட்டுவார். சில பேருக்கு நல்ல பெரிய குழியாக வெட்டிடுவார், புதக்கடின்னு போய் விழுவான். அவனுக்கு குழி வெட்டி தான் பிடிக்கணும். இதை சொல்றாரு, நீ இந்த மேலே இருக்கிற இந்த உடம்பு, இப்போ நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், இந்த தத்துவங்கள் நமக்கு எப்படி வச்சுருக்காங்கன்னு நம்ம சைவத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வேறு எந்த சமயத்துலையும் எந்த புக்லேயும் கிடையாது. நமக்கு இறைவன் கொடுத்த கருவிகள் இந்த உடம்புல எப்படி அமைந்து இருக்கின்றன. கண்ணு இங்கே இருக்குது, ஆனால் பார்த்தல் என்று சொல்லக்கூடிய உணர்வு எங்கே இருக்கு? நாம உடனே சொல்லுவோம் அது பிரெயினில் ஒரு செக்ஷனில் இருக்கு அப்படின்னுட்டு. பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒருத்தரை அவர் கண்ணை தப்பில் வந்துட்டு தான் இருக்கிறாரு. கண்ணு பார்க்குது, உடனே பிரெயினுக்கு போய் சேரதான் செய்யுது அது. ஆனால் பார்க்குறோமா, நம்ம பாடி கடந்து பேசாமல் போயிட்டே இருக்கோம். சார் என்ன சார் இது, பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறீங்க நீங்கள். அடடா கவனிக்கவே இல்லை சாருங்கிறார். பார்த்தோம்ல, கண்ணு பார்த்துச்சா இல்லையா, போயிருக்குமா இல்லையா மேலே, அப்புறம் ஏன் பார்க்கவே இல்லைங்கிறாரு. இல்லை வேணும்னே சில சமயம் அப்படி போவோம், அதை நான் சொல்லலை. உண்மையாகவே சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்காதபடி இருந்திருப்போம். சில பேர் பேசுவாங்க, காதிலே விடாது நமக்கு. நம்ம பாட்டுக்கு ரொம்ப கவனமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், காதில் விடாது. சில பேர் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கு கேட்காது, என்ன அவங்களுக்கு சுவைக்காது, எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருந்து. முக்கியமாக
வீட்டு அம்மாங்களுக்கெல்லாம் தெரியும் எப்போ இவருக்கு சாப்பாடு போடுறதுன்னு. சீரியல் போடுற நேரத்தில் போட்டுருவாங்க. ஏன்னா எதுவும் குறை சொல்ல மாட்டார். எப்படி இன்றைக்கி சாப்பாடு பிரமாதமாக இருந்தது அப்படி. அப்போ இந்த மனம் என்று சொல்லுகின்ற அந்த கோல் இருக்கிறதே, அந்த மனம், அதுதான் இந்த 5 யானைகளாக இருக்கக்கூடிய 5 புலன்கள். இது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால், இது புறத்தே இல்லை. புறமாக இருக்கக்கூடிய அன்னமய கோஷத்திலிருந்து உள்ளுக்குள்ளே இருக்க புரியட்ட காயம் என்று சொல்லக்கூடிய அந்த சூட்சும உடம்புல அது இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற சூட்சும உடம்புல 5 புலன்களும் மனம், புத்தி, அகங்காரமும் அங்கே உட்கார்ந்துருக்குது. அப்போ இது இந்த ஃபேஸு, இது இந்த ஃபேஸு. சித்தம் இதில் இருக்கு. இது ரிசீவ் பண்ணி மனம் டிசைட் பண்ணி புத்தி அகங்காரத்தில் கூட்டி இதுதான் டிசிஷன் கொண்டு போய் அங்கே மெமரியில் போடும். சித்தத்தில் அங்கே போய் ஸ்டோர் ஆகும். இப்படி தான் நமக்கு இருக்கு. ஆக இந்த அனுபவங்கள் முழுவதும் நமக்கு எப்படி நிகழ்கிறது என்று சொன்னால், புத்தி தத்துவத்தில் தான் நம்முடைய வினைப்பயன் முழுவதையும் சுவாமி பதிச்சு வச்சிருக்கிறார். நம்முடைய வினை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் புத்தி செல்லும். வினை துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிறது இருந்தால் புத்தி அந்த பக்கம்தான் போகும், அது வழியாத்தான் போகும். நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகினார் அப்படின்னாரு அப்பர் சுவாமிகளை. அப்பர் சுவாமிகளுக்கே எப்படி அப்படின்னா மற்றவர்களுக்கு கேட்கணுமா? அப்ப இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், உனக்கு அப்பாவும் அம்மாவும் யார் அப்படின்னு நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த உடம்பு, சூக்கம உடம்பு என்று சொல்லக்கூடிய புலன்களும் மனம், புத்தி, அகங்காரம் இருக்கிறதே, இந்த உடம்பு, இதை முதலாக தந்தவன் சிவபெருமான். இதைத்தான் அவன் முதல்ல கொடுத்தான் அந்த உடம்பு. இதுக்கு மேலே அப்பப்போ சட்டை கிடிய மாற்றிக்கிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான். புறத்தே இருக்கக்கூடிய இந்த உடம்பு இது கிழிய மாட்டிகிட்டு இருக்கிறோம். ஒரு சட்டை கிழியுது, இன்னொரு சட்டை மாற்றிக்கிறோம், ஒரு சட்டை கிழியுது இன்னொரு. ஆனால் உண்மையிலேயே உள்ளே இருக்கிற உடம்பு அந்த சூக்கம் உடம்பு தான். அந்த உடம்புக்குத்தான் இது. அந்த உடம்பு என்ன உடம்பு அப்படின்னு கேட்டால், அது நம்முடைய ஞானிகள் சொல்லுகிறார்கள், நம்முடைய கனவுல நம்மளை நாமே பார்க்கிறோம் இல்லையா, அந்த உடம்பு தான் அது என்று சொல்லுகிறார்கள். அவ்வளோ கிளியரா இல்லையே சார் அது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. எதில் தான் நமக்கு கிளாரிட்டி இருந்தது? அதில் மட்டும் தனியாக கிளாரிட்டி வர்றதுக்கு ரொம்ப அற்புதமாக சில ஞானிகள் பார்த்திருப்பார். நீங்களும் உங்கள் அறிவு தெளிவாக இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள், அதுதான் இந்த சூக்கம் உடம்பு. அது வாரியார் சுவாமியும் அதை பற்றி ஒரு தெளிவாக ஒரு எழுதியிருக்கிறார், கட்டுறார். ஒரு குருமகா சன்னிதானமும் எழுதியிருக்கிறார். மரணத்திற்கு பின் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அது ஒரு புத்தகம். அப்போ இந்த சூக்கம உடம்பு என்று சொல்லக்கூடிய அந்த உடம்பு தான் இறைவன் தந்த எல்லா உயிர்களுக்கும் அந்த உடம்பு கொடுத்தான் இறைவன் முதல்ல. அதுக்கப்புறம் வெளியில் போடுற சட்டை, அந்த சட்டை ஒரு நாய் சட்டையாக இருக்கலாம், எறும்பு சட்டையாக இருக்கலாம் இல்லையா, அல்லது ஒரு மனித சட்டையாக கூட இருக்கலாம். சட்டை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் அதுக்கு ஒரு பேர் வச்சிடுறாங்க, அவ்வளோதான். இல்லை அப்படி தானே பேர் வைக்கிறோம்? சட்டை எப்படி இருக்கோ அப்படி தானே பேர். கண்டக்டர் பேர் இல்லாமல் கேட்குறாரு, ஏப்பா சிவப்பு சட்டை கொஞ்சம் முன்னாடி போப்பா, இடத்த அடிச்சிட்டு நிற்கிறேங்கிறாரு. அவன் திரும்பி கோச்சிக்கிறானா, என்ன என் பேர் சிவப்பு சட்டையா அப்படின்னு நான் கோச்சிக்கிறான். தெரியுது அவனுக்கு நம்ம சிவப்பு சட்டை போட்டிருக்கோம், நம்மளை சிவப்பு சட்டை. அதுபோல் சிவகுமார்னு ஒரு சட்டையை போட்டு விட்டு அனுப்பிச்சிருக்கிறான், சிவகுமார்னு கூப்பிடுறீங்க நீங்கள், அவ்வளவுதான். சட்டையை கழினதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கு எந்த உறவும் கிடையாது, எந்த பெயரும் கிடையாது. அவனை மாதிரி தான் நம்ம. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். அவனுக்கே எத்தனையோ பேர்களை சொல்லி நாம் மகிழ்ந்து போகிறோம். அதுபோலத்தான் ஆன்மாவுக்கும் அது எத்தனையோ பேர் எத்தனையோ பிறவிகளை எடுத்து வந்துருச்சு. அதை இங்கே சொல்லுகிறார். பின்னம்மையாய் நின்ற பேர் நந்திதானே, அதை சொல்லுகிறார். உண்மையிலேயே அம்மையப்பர் யார் என்று இந்த ஆன்மா உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு உண்மையிலேயே யார் அப்பா அம்மா, இந்த பிறவியிலே இது அப்பா அம்மா என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ இதற்கு முன்பாக யார் நமக்கு தாயும் தந்தையுமாக இருந்தவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கிற பொழுது, நாம் இந்த உடம்போடு இருக்கிற பொழுது, நாம் இந்த உறவோடு இருக்கிற பொழுது, இந்த உலகத்தோடு ஒட்டி இருக்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, நாம் யார் என்ற பிரஜை நமக்கு இருக்கிறது. ஆனால்
நமக்கு கொஞ்சம் இந்த உடம்பினுடைய தொடர்பு கொஞ்சம் அறுபடுகிற பொழுதே நமக்கு நாம் யாருன்னு தெரியறதில்ல. நம்ம மயக்கமாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் உறக்கத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆன்மா அந்த மாதிரியான கருவிகரணங்களின் துணை இல்லாமல் எதையும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது இருளிலே இருக்கு, அதனுடைய அறியாமை இருக்கு. உடம்பே இல்லாத பொழுதும் கூட அது உணரணும். இப்ப ஞானிகள் சொல்லுகிறார்கள், அவர்கள் உறங்கினால் கூட ஈசனை தொட்டுக்கொண்டே இருப்பார்கள். இப்போ நமக்கு அந்த மாதிரி நிலைமை இல்லை. நாம் உறங்க ஆரம்பித்த உடனேயே உணர்வு முழுவதும் நழுவி போய் உயிருக்கு எந்த அனுபவமுமே இல்லை. உறங்கின பிறகு உயிர் எங்கே இருக்குன்னு தெரியுதா? உயிருக்கு நாம் இங்கே இருக்கிறோம், நாம் இங்கே தான் உறங்கி கொண்டு இருக்கிறோம் என்றெல்லாம் அதுக்கு தெரியுதா? எதுவுமே தெரியறது இல்லை, அதுக்கு எதுவும் தெரியுது. இந்த உடம்போட தொடர்பு அதுக்கு அறுபட்ட அந்த வினாடியே அதற்கு அறியாமை முழுமையாக தொற்றி விடுகிறது. இப்போ சுவாமி எவ்வளோ பெரிய கருணை செஞ்சிருக்காரு பாருங்க, நமக்கு இந்த உடம்பை கொடுத்து இந்த உடம்பினுடைய துணையினாலே இந்த உயிரானது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறது, எல்லாவற்றையும் பேசுகிறது, எல்லாவற்றையும் செய்கிறது. அதனால தான் ஞானிகள் இந்த உடம்பினுடைய தாய் தந்தை அவர்கள் தாய் தந்தையாக எண்ண மாட்டார்கள். நாம் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றில் பார்க்கிற பொழுது இதுக்கு சுவாமி மதுரையில் இருக்கிறார். மதுரையில் பெரிய வெற்றி, சமண இருள் முழுவதும் மறைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் சைவ நெறி, யாரை பார்த்தாலும் திருநீர் பூசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக நெற்றி நிறைய திருநீர். இப்போ எங்கள் ஐயாலாம் பூசியிருக்கிற மாதிரி எனக்கு நெத்தியில் இருக்கா என்னன்னு தெரில, எவ்வளோ பூசினாலும் நிற்க மாட்டேங்குது. என்ன இருக்குது நெத்தியில் இருக்கா? இருக்குது. நெத்தி நிறைய அழகாக பெண்கள்லாம் ரொம்ப அற்புதமாக திருநீர் விட்டுருக்குறாங்க அழகாக. எங்கள் அம்மா மாதிரி டாக்டர் அம்மா விட்டுருக்க மாதிரி நல்லா அங்கெல்லாம் வச்சுருக்கிறேன். ரொம்ப அது ரொம்ப அற்புதமாக இருக்குது, அழகாக இருக்குது திருநீர் இட்டு. அப்படி மங்கையர்க்கரசியார் இட்டிருக்காங்களாம், எல்லா பெண்மணிகளும் இட்டிருக்காங்களாம். மதுரை முழுவதும் திருநீற்று ஒளி பரவி இருக்கான். இவ்வளோ தூரம் கல்லாட்டம் நடந்திருக்குது மதுரையில், எல்லாமே ஆகி முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே பார்க்கறதுக்காக பிள்ளைய பார்க்கறதுக்காக வருகிறார். யார்? சிவபாதையர் வருகிறார், பார்க்கறதுக்காக வருகிறார். வந்தவர் நேராக என்ன பண்ணார்? ஊருக்கு வந்த உடனே நேராக போய் சொக்கேஸ்வரை போய் தரிசனம் பண்ணார். அங்கே இருக்க நம்மையை போய் தரிசனம் பண்ணார். தரிசனம் பண்ணிட்டு நேராக திருஞான சம்பந்தர் மடத்துக்கு வந்தார். இதெல்லாம் பெரியவங்க அப்போ எப்படி அது இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மடத்துக்கு வந்தார்ல, நேராக ஞானசம்பந்தர் இருக்கிற இடத்துக்கு போகல, வெளியில் நின்று பர்மிஷன் கேட்குறார். நான் வந்திருக்கிறேன்னு கொஞ்சம் சொல்லுங்க இல்லையா? இப்போ எத்தனையோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்க்குறோம், பெரிய அதிகாரியாக இருப்பாங்க, ஐஏஎஸ். நேராக சம்சாரம் நேராக அவர் ரூமுக்கே உள்ளே ஓடிடும். நேராக எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னு கேட்காதீங்க. நேராக உள்ளே போயிடுவாங்க. யாராக இருந்தால் தான் என்ன, ஐஏஎஸ் ஆஃபீஸர் உள்ளே இருக்கிறவருக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தானே உள்ளே போக முடியும். யாரை? இப்போ மடத்தில் உட்காந்துருக்காரு திருஞான சம்பந்தர், உள்ளே இருக்காரு. வெளியில் அவங்க அப்பா யார்? சிவபாதை இருதயர், தவம் இருந்து பெத்த பிள்ளை வெளியில் நிற்கிறார். உள்ளே போய் சொன்னாங்களாம், அவங்க போய் திருஞான சம்பந்தர் சொன்னாங்களாம், அப்பர் உமைக்கான இங்கு உற்றார். அப்பர்னு சொல்கிறாங்க அப்பாவை. அப்பர் உமைக்கான இங்கு உற்றார் அப்படின்னு உடனே ஞானசம்பந்தர் எங்கு உற்றார் அப்படின்ட்டு கேட்டு வெளில வந்தாராம். திருஞான சம்பந்தர் வெளியில் வந்தார். வந்த உடனே கவனமாக கேட்கணும், சிவபாத இருதயர் அவரை வணங்குறார், பிள்ளைய வணங்குறார். வணங்கினோடனே இவர் கேட்குறார் இல்லையா, அப்பாவை பார்த்துருக்கார். ஹாஸ்டலில் தங்கியிருக்கான் பிள்ளை. அப்பா பார்க்க வந்திருக்காரு ஹாஸ்டலில், காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கான். ஊர்லேருந்து அப்பா வந்திருக்காரு, பிள்ளைய பார்க்குறாரு. பார்த்த உடனே பிள்ளை என்ன கேட்கணும் அப்பாவை? என்ன நான் கேட்டேன், கொண்டிருக்கேன் இல்லையா அப்படி கேட்கணுமா? என்ன கேட்கணும்? அம்மா அம்மா எப்படி இருக்கிறாங்கப்பா அப்படித்தானே கேட்கணும். ஞானசம்பந்தர் என்ன கேட்டாராம்? அப்பாவும் அம்மாவும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாராம். அதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு
யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. சேக்கிழாருக்கு எவ்வளோ நன்றி சொல்றதுன்னே தெரியல அவர் திருவடிக்கு. அவர் தான் சொன்னார் வினா அப்படின்னாரு. அந்த ஏகாரம் இருந்ததே அப்படிங்கிற ஏகாரம் வினா பொருளில் வந்ததுன்னார். அப்பாவும் அம்மாவும் எப்படி இருக்கிறாங்க, எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாரு? அப்பா கிட்டே கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாவும் அம்மாவும் தோணிபுரத்து ஈஸ்வரரும் பெரிய நாயகி அம்மையாரும் தான் அப்பாவும் அம்மாவும். அது அவர்கிட்டையும் கேட்குறாரு. இதை பதிகமாக பதிவு பண்ணுறாருன்னா நமக்கு அதை படிக்கும்போது நமக்கு என்ன தெரியணும்? அவரை தான் அப்பாவும் அம்மாவுமா நினைக்கணும். நாம் ஒரு காலத்தில் நினைச்சோம் நம்ம அப்பா அம்மாவை நினைச்சோம். ஆனால் இப்போ பக்குவம் வந்திருக்குதே, கொஞ்சம் மேலே வந்துட்டோம். இப்போ என்ன நினைக்கிறேன்? அவர் எப்படி பார்க்கணும்? அவர் எப்படி பார்க்கணும்? அப்பாவும் அம்மாவுமா தான் பார்க்கணும். அவர் எப்படி இருக்கிறார்? கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆளோடும். கண்ணிலேயே நிற்கிறாராம். ஏன்னா மதுரையில் இருக்காரு. யார்? திருஞான சம்பந்தர். ரொம்ப நாளாச்சு சீர்காழிலேருந்து ரொம்ப நாளாச்சு. அப்பாவும் அம்மாவும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்கிறாங்க? கண்ணில் நல்லகுதுரும் என் கண்ணிலேயே நிற்கிறார் எங்கள் அப்பான்னாராம். கண்ணில் நல்லகுதுரும் இல்லையா? பிள்ளைய அவன் ஸ்டேட்ஸில் வேலை பார்ப்பான். அவனை ஃப்ளைட்டு ஏற்றி விட்டுருப்பாங்க. யார்? அப்பாவும் அம்மாவும். ஃப்ளைட்டு கிளம்பி போயிடும். இந்த அம்மா வீட்டுக்கு வரும். அவர் தான் கூப்பிட்டு வந்திருப்பார். வீட்டுக்கு வந்தவொடனே சப்பாத்தி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும் இந்த அம்மா. சரி கூட அப்படின்பாரு. இது உள்ளே போய் சப்பாத்தி போடும். சப்ஜி வேணுமா? இருந்தா கூட அவனுக்கு சப்ஜின்னா ரொம்ப பிடிக்கும். யாராருக்கோ சுட்டு போடுறேன், என் பிள்ளைக்கே இல்லை, யாராருக்கோவா. பிள்ளைய நினைக்கிற பொழுது புருஷன் கூட யாராரோ ஆயிடுவான். உலக இயற்கை தானே. இப்பதான் விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. என் பிள்ளை என் கண்ணிலேயே நிற்கிறான். கண்ணிலேயே அது திருஞான சம்பந்தர் சொல்றார். கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகரு பெண்ணில் நல்லாளோடும். பெண்ணில் நல்லாள்னாரு. என்ன பெண்ணில் நல்லாள் அப்படின்னா அவ திருவருள்னாரு. பெண்ணில் நல்லாள்னா திருவருள், பெண்ணா திரோபகம். அவன்கிட்ட ரெண்டு சக்தி இருக்குயா. அந்த பெண்ணில் நல்லாள்ங்கிறவ அவ அருட்சக்தியாக இருக்கிறவ. அருட்சக்தி அவகிட்ட இந்த உலகாயுதமா எதுவுமே இவர் கேட்கிறவர் இல்லை. அவர் அம்மானு கூப்பிடுறாரு. பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. உங்க அப்பா ஆச்சரியமா பார்க்கிறார். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன. பாருங்க, பிளாஷ்பேக் வர மலரும் நினைவுகள் தட்டி விடுறாரு. அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சாமி பால் கொடுத்தாரு, நான் குடித்தேன். அப்படியே கொஞ்சம் அப்படி ஓரமாக ஒழிஞ்சு கம்பு எடுத்துக்கிட்டு என்ன யார் கொடுத்தான்னு அடிக்கிற ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நினைவுபடுத்துறாரு. போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிவுற தான்கனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநகர் பேதையாள் அவளோடும் பெருந்த. இந்த பதிகத்தை படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அட்டே அப்பா ஞானசம்பந்தர் தாயும் தந்தையுமா நினைச்சு உருகி இருக்கிறது. அது பிரிஞ்சிருக்காராம். சீர்காழியை விட்டு இங்கே ரொம்ப நாளாச்சு நான் மதுரைக்கு வந்து அப்படின்னு நினைத்த அந்த உருக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பா உருகாத ஒரு இதயம் கூட உருகிறோம். அது சிவபெருமானையே தாயும் தந்தையுமாக எண்ணுவது. அம்மையப்பராக இருக்கிற அவங்க தான் உண்மையிலேயே தாயும் தந்தை. அது அந்த பாடல்ல அவ்வளவு அற்புதமா உருக்கமா சுவாமி அதுல சொல்லியிருப்பாங்க. மணிவாசகரும் அதுதான் சொன்னார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த குழந்தைகள்
தேவாரம், திருவாசகம் இந்த பாடல்களை எல்லாம் படித்து கொண்டே தினம் வழிபாடு செய்து கொண்டே வருகிறதோ அந்த குழந்தைங்க வாழ்க்கையிலே என்றைக்குமே ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போக வேண்டிய நிலையே சத்தியமாக வராது என்பதை நான் உறுதிபூர்வமாக சொல்கிறேன். உங்கள் குழந்தைக்கு ஒரு 10 நிமிஷம் சாமிக்கு முன்னால் நின்று இந்த தேவாரத்தை படிச்சுட்டு போடா, இந்த திருவாசகத்தை படிச்சுட்டு போ, திருநீர் பூசிக்க போ, அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் போனி அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், ஆஃப்லோட் பண்ணிவிடுவான். நிறைய படித்தான், என்ன நான் படிச்சுட்டேன், என் வேலை முடிஞ்சு போச்சு, இனிமேல் சுவாமியினுடைய கருணை அப்படின்னு ஆஃப்லோட் பண்ணாலே மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். அதுதானே முக்கியம். அதை சொல்லுகிறார், மண்ணம்மையாகி நிலைத்த அம்மையாகி நிற்கிறவள், நிலைத்த அம்மையாய் இருந்து உலகப் பொருள்களின் மேலே போகம் ஏற்படுத்தி அதை தரேன் இதை தரேன் என்று சொல்லி சொல்லி உயிர்களுக்கு காட்டி உயிர்கள் அதை பெறுவதற்காக விழைந்து செயல்களை செய்து அப்படி விளைந்து வருகிற பொழுது அவர்களுக்கு அனுபவத்தை ஊட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அழைத்து செல்லுகிறவள் திரோபவம். பின் அவளே தான் அருட்சக்தியாக மாறுகிறாள். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடியவற்றை எல்லாம் காட்டுகிறாள். சிவத்தை மறைத்து உலகத்தை காட்டியவள் ஒரு நாள் உலகத்தை மறைத்து சிவத்தை காட்டுவாள். அப்ப அவளுக்கு திருவருள்னு பேரு. ஒரே சக்தி தான். அப்ப இந்த உலகத்தில் ஆர்வமாக இருக்கிற அந்த உயிர்களுக்கு அப்ப சிவத்தை காட்டாதது. சிவத்தை காட்டணும்னு அது முடிவெடுக்கிற பொழுது உயிர் பக்குவப்பட்டு அதுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் தான் காட்டும் சிவத்தையே. திருமந்திரத்தை காட்டும், திருமுறைகளை காட்டும்னு சொன்னால் சரி இது கொஞ்சம் பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ இதுக்கு கொடுத்தா இது கேட்கும், இதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்குங்கிற ஸ்டேஜில் மட்டும்தான் அதை காட்டுவார். அப்படி காட்டுறவ திரோபவத்திலிருந்து திருவருள் சக்தியாக காட்டுவாள். நீங்கள் வந்திருக்கிற அத்தனை பேரும் நீங்களாக வந்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் காட்டுனா உங்களுக்கெல்லாம் தெரியுங்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு அவ கருதினாள். அதனாலே உங்களை சிவத்தை காட்டுமாறு இங்கே அழைத்து வந்திருக்கிறாள் என்பதைத்தான் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நாம முடிவெடுத்து நாம் வர முடியாது. எவ்வளவு தூரம் நீங்கள் வேணால் சொல்லி, சார் திருமந்திர கிளாஸ் நடக்குது, நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். சார் வரேன் சார், அது ஒரு நாள் வரேன், நிச்சயம் வரணும், எனக்கு ரொம்ப ஆசை தான், வரேன் ஒரு நாள் வரேன் சார், என்ன ஓய்வே கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா? அப்போ ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் ஓய்வாக இருக்கிற பொழுது வரலான்னு நினைக்கிற சப்ஜெக்ட் இல்லை இது. இது ஓய்வு எடுக்கிறப்ப கேட்குறது. ரொம்ப பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் போய்க்கலாம் சார், நான் ஒரு பெரிய பிளானே வச்சுருக்கேன் சார். நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் எல்லா கோயிலும் எல்லாம் ஒரு பெரிய டூரே கிளம்பலான் இருக்கேன். இவருக்கு விஷயம் தெரியாது, 60 வயசு ஆனதுக்கப்புறம் எதெல்லாம் ரிப்பேர் ஆகும்னு சொல்ல முடியாது. சார் என்ன சார் நின்னா உட்காரவே முடியல சார், உட்கார்ந்தா எழுந்திரிக்க முடியல சார், அப்புறம் எப்படி ஒரு எல்லா ஊரும் கோயிலுக்கு போவார் இல்லையா? நல்லா இருக்கிற பொழுதே போயிடணும்ல, நல்லா இருக்கிற பொழுதே போயிடணும்ல. கண்ணு நல்லா இருக்கிற பொழுதே அவனை பார்த்தா, காது நல்லா இருக்கிற பொழுதே அவன் புகழையெல்லாம் கேட்டு இல்லையா? காதுனால கேட்கக்கூடிய புகழ்ங்கிறது அவன் புகழ் மட்டும்தான். வேற எந்த புகழ் யார் புகழை கேட்டாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போர் அடிச்சு. இப்போ நம்மளையே ஒருத்தர் புகழ்றாரு வச்சுங்க, கேட்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் முதல்ல. ரைட் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் சொல்ல மாட்டாரான்னு இருக்கும். அதுவே சொல்லிக்கிட்டே இருந்தா நமக்கு சந்தேகம் வந்துடும், நம்மளை வச்சு காமெடி பண்ணுறாடா, நிஜமாவே சொல்கிறாடா, சந்தேகம் வந்துடும் இல்லையா? ஏன்னா நம்ம மேலே நமக்கு அவ்வளோ நம்பிக்கை. உண்மையிலேயே இறைவன் அவன் புகழ் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஞான சம்பந்தர் சொல்றாரு கேட்குறோம், திருநாகத்தை சொல்றாரு கேட்குறோம். எப்பா உன் புகழை யார் சொல்ல முடியும்? சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்குள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னாரு. எத்தனை புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் அடங்காமல் பீரிட்டு வெளியே கிளம்பக்கூடிய பொருளாக இருக்கிறது. அதுதானே நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை. என்ன வரிங்க அது? திருஞான சம்பந்தர் வரி. சென்றடையாத திருவுடையானை. யாரும் சென்று அடைஞ்சிட முடியாது. நான் போய் சேர்ந்து வாங்கிறேன்னு யாரும் போய் வாங்க முடியாது. அவரா வந்தா தான் உண்டு. சென்று நாம் போய் அதை அடைஞ்சிடலான்னா அவன் பஸ் எடுத்துட்டு கிளம்பிடுவான், ட்ரெயின் கூட கிளம்பிடுவான். சார் நான் ஃப்ளைட்டில் போகிறேன் சார் அப்படின்ட்டு. நீ சென்று அடைய முடியாது, அவராக வந்தால் தான் உண்டு. சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை
கூற என் உள்ளம் குளிருமே குளிருமே குளிரும். கொஞ்ச நேரம் அந்த மனசை எடுத்து கொண்டு போய் அவருக்காக ஒப்படைச்சு, எப்பா உன் கருணை என்னன்னு சொல்றது, நீ எவ்வளோ பெரிய கருணை உடையவன், எனக்கு இப்போவாவது உன்னை காட்டினிய, அதுதான் உன்னுடைய கருணையிலேயே மிகப்பெரிய கருணை. எனக்கு உடம்பை கொடுத்ததோ, இந்த உலகத்தை கொடுத்ததோ, அல்லது பதவியை கொடுத்ததோ, அல்லது பட்டத்தை கொடுத்ததோ இதில்லை. கருணை என்ன தெரியுமா உன்னுடைய கருணை? நீதான் முழு முதற் பொருள், நீதான் பதின்னு எனக்கு காட்டினிய, இந்த கருணைக்கு ஈடு என எதுப்பா என்று அவரை நாம் உணர்தல் வேண்டும். அதைத்தான் இதை சொன்னார். ஆக உலகாயுதமாக நாம் வாழ்ந்து வந்த நிலை என்கிற ஒன்று, அதிலிருந்து தாண்டி போய் நாம் பார்க்கிற பொழுதுதான் அவன்தான் அம்மையப்பன். மண்ணம்மையாய், மன்னிய அம்மையாய், மருவி உரை செய்யும். உரை செய்யும் என்றால் உபதேசம் தருகின்ற நிலைக்கு வரும். அது பக்குவப்பட்ட உடனேயே உயிர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நிலையாக வருவாள். அவள்தான் ஆதிசக்தியாக இருந்து இந்த உலகிலே உன்னை நடத்தியவள். அவள்தான் நீ பக்குவப்பட்ட பிறகு உனக்கு சிவத்தை காட்டி உபதேசம் செய்து உன்னை மேலுக்கு கொண்டு வருகிறவளும் அவள்தான் என்று ரொம்ப அற்புதமாக அந்த பூரண சக்தி என்கிற அந்த பகுதியானது. பூரண சக்தி என்று சொன்னால் அது திருவருளாகவும் இருக்கிறது, திரோபவமாகவும் இருக்கிறது. அந்த இரண்டு நிலைகளிலேயும் சக்தி இருக்கிற அந்த பாங்கை மிக அற்புதமாக சொன்னார் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த பூரண சக்தி என்கிற பகுதியை நாம் 2 பாடல்களிலே சிந்தித்தோம். நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை நான் 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். 5 எழுத்தை நாம் மறக்கவே கூடாது. 5 எழுத்தை வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நமச்சிவாய 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஆபத்துற்ற காலத்திலே தானாக வந்து அந்த 5 எழுத்தானது நமக்கு உற்ற துன்பத்திலிருந்து நமக்கு உற்ற கவசமாக விளங்கும். ஞானத்திரளுக்கு உங்கள் ஆதரவு தேவை. ஞானத்திரள் நீங்கள் வாங்கலைன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் அத்தனை அரிய விஷயங்கள் இதில் நுட்பமாக வருகின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான ஞான வெள்ளி நம்முடைய கமல விநாயகர் சத் சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகப்பெரிய வேள்வியாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. திருமந்திரத்தை இப்படி ஒவ்வொரு பகுதியாக பார்க்கிற வேள்வி எங்கேயும் நிகழலை. நம்முடைய சத் சங்கத்திலேயே தான், இந்த ஐசிஎஃப்ல மட்டும்தான் இப்படி திருமந்திரத்தை தொடர்ச்சியாக 1ஆம் தந்திரத்திலே துவங்கி மிக தொடர்ச்சியாக இப்பொழுது 4ஆம் தந்திரத்திலே பகுதி பகுதியாக எல்லா பகுதிகளையும் சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வேள்வி இந்த ஐசிஎஃப்ல மட்டும்தான் நடக்கிறது. அதற்கு காரணம் இங்கே இருக்கிறவருடைய தவ வலிமை தான் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் பெருமானுடைய பெருங்கருணை உரித்தாகும் என்று சொல்லி திருமூலருடைய குருவருளும் ஆடல் வல்லாரனுடைய திருவருளும் நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி உங்கள் வாழ்விலே எந்த சரணத்துக்கும் எந்த சஞ்சலத்துக்கும் நீங்கள் அஞ்சவே வேண்டாம். எந்த பிரச்சனைக்கும் பயப்பட வேண்டாம். எல்லாம் சிவபெருமான் மேலே நீங்கள் பூரண நம்பிக்கை வைத்து நீங்கள் 5 எழுத்தை ஓதுகிறவர்களாகவும் திருமுறைகளை நம்புகிறவர்களாகவும் இருந்தால் உங்கள் அத்தனை பிரச்சனைகளும் பகலவனை கண்ட பனி போல அப்படியே பெரிய மலை மாதிரி தான் வரும். ஆனால் அது பனி போல விலகி போகுமாறு செய்வார் பெருமான். கருணையின் மூல கர்த்தாவாக இருக்கிறவர் சிவபெருமான். எனவே திருமுறைகளை நாம் கை கொள்ள வேண்டும். திருமுறைகள் நம்முடைய வாழ்விலே நம்முடைய துன்பங்களை நீக்கக்கூடிய மிகப்பெரிய அரிய ஔஷதமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து திருமந்திரம் கேளுங்கள். வாழ்க்கையிலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் வாழ்க்கையிலே சாந்தமும் அமைதியும் சொல்லனாத பேரின்பமும் கிட்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.